வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 19 புறங்கூறாமை. குறள் எண் 184. வணக்கம். புறங்கூறாமை அதிகாரத்தின் 4வது குறள் இது. நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அல்லது அவர் தவறு செய்கிறார் என்று தோன்றினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு தெரியாமல் மறைவாக பேசுவது சரியா? இந்த பண்பாட்டுச் சிக்கலுக்கு மிக தெளிவான ஒரு தீர்வை வள்ளுவர் இக்குறளில் வழங்குகிறார். நேருக்கு நேர் பேசு, ஆனால் முதுகுக்கு பின் பேசாதே என்பதே இக்குறளின் சாரம். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க, முன்னின்று பின்னோக்காச் சொல். ஒருவருக்கு நேர் எதிரே நின்று இரக்கமே இல்லாமல் கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாத இடத்தில் பின் விளைவுகளை பாராமல் பழித்துப் பேசும் சொற்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது. நட்பிலோ அல்லது அலுவலகத்திலோ ஒருவரது செயல் நமக்கு அதிருப்தி தரலாம். வள்ளுவர் சொல்கிறார், அவரிடமே போய் நேருக்கு நேர் இதை கேள், தேவைப்பட்டால் கடுமையாக கூட பேசு. ஆனால் அவர் அங்கிருந்து சென்ற பிறகு அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறாதே. இதுதான் ஒரு உயர்ந்த மனிதனுக்குரிய இலக்கணம். இன்று நாம் நேர்மையாக பேசுவதன் மதிப்பையும் புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தையும் உணர்ந்தோம். நாளை 185வது குறளுடன் சந்தித்தோம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.